பிக் பாஸ் சீசன் 9 சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக இருக்கா. கமல் சார் வந்து எம்பி ஆனதுக்கு அப்புறமா இனி பிக் பாஸ்ல எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸ்ருதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரவீனா அவங்களுக்கு இப்படி ஒரு வம்பா என்னாச்சுங்கிறது வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக இருக்கு. இதுக்கான வேலைகளை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு பல சேனல்களும் இப்ப வந்து மறுபடியும் அடுத்தடுத்த சீசனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில சீசன் 9 சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தகவல் வெளியாகி இருக்கு. சேனல் தரப்பும் அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்களாம். 9வது சீசனை விஜய் சேதுபதி அவர் தான் தொகுத்து வழங்க இருக்காரு. பிக் பாஸ் சீசன் 9 வந்து சீக்கிரமா தொடங்கும் அப்படிங்கறதுனால ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சீசன் 9 வந்து செப்டம்பர்லயே ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த முறை வந்து விஜய் சேதுபதி அவர் தான் தொகுத்து வழங்க இருக்காருங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருக்குங்க. உறுதியாவே அவர் தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கமல் சார் வந்து எம்பி அப்படிங்கிறதுனால அந்த வேலைகள்ல அவரு கவனம் செலுத்த இருக்காரு. அவர் வந்து பதவி ஏற்றதுமே எல்லாருமே வாழ்த்துக்களை சொன்னாங்க. ஸ்ருதிகாஷன் அவங்களும் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. துணிச்சலா ஸ்டார்ட் பண்ணிருக்க உங்களோட பயணத்தை இன்றைய நாள் வந்து குறிக்குது. இன்னைக்கு நீங்க ராஜ்யசபால வலிமையோட உற்சாகத்தோட அவையில் எதிரொலிக்கும் வகையில் உங்களுக்கே உரிய குரல்ல நீங்க சத்திய பிரமாணம் செஞ்சதை பார்த்து என்னைக்குமே வந்து என் மனசுல பதிஞ்ச ஒரு தருணமா இருக்கும். எப்பவும் போல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க அடைய விரும்புற எல்லாத்தையுமே நீங்க அடையணும்னு நான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ரவீனா அவங்க சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடுற வேட்புமனு தாக்கல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த வேட்புமனு தாக்கலை வந்து தேர்தல் நடத்துற அதிகாரி நிராகரிச்சிருக்கிறதா தகவலா வெளியாகி இருக்கு. 2000 உறுப்பினர்களை கொண்ட சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் வந்து ஆகஸ்ட் 10 வந்து நடக்க இருக்கு. தலைவர் சிவன் சீனிவாசன் தலைமையிலான அணி மறுபடியும் போட்டியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பரத் தலைமையில் ஒரு அணியும், தினேஷ் அவருடைய தலைமையில் ஒரு அணியும், 3 அணிகள் வந்து போட்டியிடுறாங்க. ஆர்த்தி அவங்க சுயேட்சையா தலைவர் பதவிக்கும், அவங்களோட கணவர் கணேஷ்கர் அவரு சுயேட்சையா துணைத் தலைவர் பதவிக்கும் போட்டியிடுறாங்க. சிவன் அணியை சேர்ந்தவரும் சங்கத்தோட தற்போதைய செயலாளருமான போஸ் வெங்கட் அவரு முதல்ல போட்டியிடுறதா சொன்னாரு. அப்புறம் கடைசி இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் இதுல இருந்து விலகிட்டாரு. அவங்களுக்கு பதிலா நிரோசா அவங்க வந்து செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். ரவீனா அவங்களும் தேர்தலில் போட்டியிடுறது குறித்து ஏற்கனவே வந்து நம்ம செய்தி எல்லாம் பார்த்திருப்போம். அந்த வகையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஓராண்டு சீரியல்ல நடிக்கிறதுக்கு தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். சிந்து பைரவி தொடர்ல நடிக்க கமிட் ஆயிட்டு ப்ரோமோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வரல அப்படிங்கறதா குற்றச்சாட்டு. இதை தொடர்ந்து இதனாலதான் தடை விதிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவங்க மேல இருந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ரவீனா அவங்க இப்ப தேர்தலில் போட்டியிட வந்திருக்காங்க, அவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் உண்மையா தெரியல. இதை பத்தி அவங்களே ஏதாச்சும் சொன்னாதான் தெரியும். எதனால அவங்களுடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, அங்க என்ன ஆச்சு அப்படிங்கறத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இந்த செய்தி இப்பதாங்க வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.